பட் அவரோட ப்ரொடக்ஷன்லேயே திருப்பி உங்க கூட நீங்க வந்து பண்ணட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அப்ப எவ்வளவு ஒரு ஹோப் அண்ட் எவ்வளவு ஒரு பிலீஃப் உங்க மேல இருந்திருக்கும் அவர் மேல. ஆமா, ஏன்னா கண்ணூர் ஸ்குவாட்ல நான் சொதப்பிடுவேணுங்கிற பயம் இருந்துச்சு, அவருக்கு அந்த பயம் இருந்தது. ஏன்னா அது மலையாளம் டைலாக் எல்லாம் மலையாளம் மிக்ஸ்டு தமிழ், ஆனா மலையாளம் அதிகமா இருந்தது. நம்ம தமிழே நம்ம சம்டைம்ஸ் வந்து தரிகிட தோன்றது, மலையாளம் வந்து பேச போனோம்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டேக்கே ஓகே நல்லா பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்போ அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில வந்து எனக்கு களம் காவல் கிடைச்சிருக்கலாம். ஓகே. அண்ட் செகண்ட் டைம் அவரோட அந்த செட்ல இன்னும் என்ன சொல்றது, இன்னும் ஒரு படி அவர் கிட்ட போற ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஸோ இந்த 2 படத்துக்குமே எது டிஃபரன்ஸ்னு எதிர்பார்த்தீங்க? ஃபர்ஸ்ட் படத்துல அப்படி ஆப்போசிட்ல உட்காந்துட்டு நான் ஒரு குற்றவாளிக்கும் ஒரு போலீஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய உறவா இருக்கும். நீங்க அடுத்து என்ன சொல்ல போறீங்க தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து ஒரு காதலனும் காதலிக்கு இருக்கு. ஓகே. ஸோ நமக்கு இருக்குல்ல, நம்ம இங்க தமிழ்ல வந்து சூப்பர் ஸ்டார் பக்கத்துல ஒரு உட்கார்ற வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. ஒரு சக ஆர்டிஸ்டா எல்லாருக்குமே அது தோணக்கூடிய ஒரு ஆசைதான். எனக்கு மலையாள ஸ்டார் கூட அது வந்து ஹேப்பன் ஆகும்போது இட்ஸ் லைக் அ ட்ரீம், பட் இட்ஸ் ஹேப்பன்.